முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது இதுவரை செய்துள்ள திட்டங்களாலும் செயல்களாலும் 7வது முறையாக திமுக ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றார். மேலும் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுலாம், பொருளாதாரத்தில் நம்ம நல்லா இருக்கிறோம், தனிநபர் வருமானத்தில் அது நல்லா இருக்கிறோம். அண்ணா அரசு, கலைஞர் அரசு, எம்ஜிஆர் அரசு என்ற வரிசையில் ஸ்டாலின் அரசு என்று சொல்வதற்கு பதிலாக திராவிட மாடல் அரசு என்று நாம் சொல்கிறோம். இதை ஏன் சொல்றோம்னா, இது ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல, ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க கேட்ட கேள்வியில மிக அழகாக அருமையான சில கருத்துக்களையும் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. எங்களுடைய தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஏன் அந்த அளவுக்கு நம்பிக்கை தெரியுங்களா? அவர் முதல்வராக பதவியேற்கின்ற பொழுதே வாக்களித்தவர்களுக்கும் சரி, வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதல்வராக இருந்து பணியாற்றுவேன், எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் பணியாற்றினர். அதனுடைய விளைவாக ஏற்பட்ட மாற்றங்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட், முதன்மையான மாநிலமாக 9.69%. யாரு அதை சொன்னது தெரியுங்களா? எவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்கிறார்களோ, யாரு திராவிட மாடல் அரசு இனிமே வரக்கூடாது, திராவிட மாடல் அரசு என்பது மோசம் அது இதுன்னு சொல்றாங்களோ, எல்லா வகையிலையும் நிதி நெருக்கடியை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தொல்லை தருவதற்காக தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கிற திராவிட மாடல் அரசுக்கும் பிரச்சனைகளை உருவாக்குறாங்களோ, அந்த நபர்கள் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்டினுடைய விபர குறிப்புகளின் மூலமாக, ஆய்வறிக்கையின் மூலமாகத்தான் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக வளர்ச்சி, பொருளாதாரத்திலே 9.69% வளர்ச்சி, இன்னும் பல்வேறு துறைகளிலும் முதன்மையான நிலையிலே தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு ஆய்வறிக்கைகளின் மூலமாக, உண்மையான அதிகாரிகளின் மூலமாக கிடைக்கிற தகவல் வெளியிடுறாங்க.